ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்ஷியல் சோல் எபிசோட் 3 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். உன்னோட மார்ஷியல் சோல் வச்சு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உனக்கிட்ட எப்படி மார்ஷியல் ஸ்பிரிட் வந்துச்சு, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறான். ஹீரோ கிட்ட வந்து மார்ஷியல் ஸ்பிரிட்டே கிடையாதுன்னு. நம்ம ஹீரோவும் வந்து அவனோட அந்த கன் மாதிரி இருக்கிற அந்த ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டுருக்கான். கூட இருக்கிற எல்டர்லாம் வந்து பார்க்குறாங்க. எப்படி இவனோட பவர் வந்து இந்த அலைன்ஸ் லீடரோட அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ ஃபேமிலியை பார்த்து நீ நம்ம அடுத்த லைஃப்பில் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த இடம் ஃபுல்லாமே வந்து மேகமூட்டமாக ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறுது. அங்கே இருக்கிறவங்களும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணை வந்து திருப்பி நிற்க வச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த மாஃபாவிலையை பார்த்தா வந்து என்னடா கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, என்ன பவர் இது, இது ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் புகை மட்டும்தான் வருது இதுலேருந்து, உண்மையான பவர்னா என்னன்னு சொல்லி நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணையை வந்து பார்த்துட்டு இருக்கான். இது என்னடா இது ஒன்றுமே அட்டாக் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் வந்து மைட்டி பியர்னு சொல்லி ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு தண்டர் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். இன்னையோட உன் கதை வந்து நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். இன்னையோட செத்து நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இன்னைக்கு நான் உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட சாவுக்கான கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். யார் சாக போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லி அவனும் வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக கேதராகி வரான். நம்ம ஹீரோவும் அதே டைமில் வந்து அவனோட கன்லேருந்து அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இன்னையோட அவங்க வந்து உன் கதையும் முடிஞ்சுது, நெக்ஸ்ட் லைஃப்லேயும் வந்து நம்ம மீட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன் ஷாட் மாதிரி வந்து ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேவ் வந்து போகுது. அந்த இடத்தையே மொத்தமாக வந்து கிழிச்சிட்டு அங்கே இருக்க 2 பேரும் வந்து போய் பார்க்குறாங்க. என்னடா இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரியான மால்ஸ் ஸ்பிரிட்டை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லோரும் வந்து பார்த்துட்டு இது அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து அங்கேருந்து வந்து அவன் தப்பிச்சு வர போயிட்டுருக்கான். இவன் வந்து நிறைய விதமான மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து யூஸ் பண்ணால இவனோட எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவன் வந்து தொடர்ந்து போய் கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அந்த இன்னொரு எல்டர் வந்து அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்டரை வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டில் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அக்கா இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியா, அப்போனா நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறியா, ஏன்னா அது நீ சாப்பிட்டதுக்கான காசு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஃபேமிலியோட வந்து தோக்கடிச்சில, அந்த இடத்தையே தரமாட்டமாக்கிட்ட, அப்போ எப்படி நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி வந்து திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னென்ன பண்ணுறது, இப்போது நம்ம ஒரு ஆர்வக்கோளரில் அந்த இடத்த வந்து சுத்தமாக வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்க்கும்போது வந்து அந்த ஜாங் ஃபேமிலியோட அட்டையை தான் வந்து அட்டாக் பண்ணுறான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேவ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அக்காவும் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நீ எதுக்காக நான் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எதுக்காக நீ வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அக்கா வந்து சோஃபேன் இவர் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நான் ஃபஸ்ட்டு இவனை போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்காவும் வந்து சொல்கிறாங்க. அவங்களும் சொல்லி சரின்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவன் ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அக்காவை வந்து மயக்கமாக்கிறான். அக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகிற இடத்துல வந்து ஓரமே வந்து உட்கார வைக்கிறான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அக்காவையை வந்து நீ அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுறக்கா பஞ்ச் பண்ண வரான். ஆனால் அவனை நம்ம ஹீரோனால அவனை ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா அவன் பவரை ரிலீஸ் பண்ணதுலேயே வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து பறந்து போய் போகிறான். உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சுப்ரீம் பீக் ரிலேமில் இருக்கிற என் கூட வந்து நீ சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீ ரொம்பவே வந்து கவலைப்படுற, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது அவன் வந்து என்கிட்ட எனர்ஜியே இல்ல. போன டைமே வந்து நான் நெறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு சோல் ஸ்பிரிட்ட யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிறான். அதுலேருந்து ஒரு வௌவால் மாரி வந்து ஒண்ணு வெளிய வருது. இவரும் ரொம்ப வந்து ஆச்சரியமா வந்து பார்க்குறான். என்னடா இவன்கிட்ட இருந்து எந்த சோல் வந்து ஸ்பிரிட்டும் வந்து அப்சர்வ் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமா வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சுட்டு, என்ன நெனச்ச நீ? என்கிட்ட வந்து எந்த விதமான சோல் பவரும் கிடையாது. எந்த சோல் ஸ்பிரிட்டுமே கிடையாது. ஆனா எப்படி? உன்கிட்ட சோல் பவர் இல்லாம எப்படி வந்து நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ற? உன்கிட்ட அப்ப என்ன விதமான மார்ஷல் ஸ்பிரிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் பார்த்து. நம்ம ஹீரோவும் அந்த லிட்டில் டிமனோட அந்த பவரை யூஸ் பண்ணியே வந்து இவன்கிட்ட இருக்கிற மார்ஷல் ஸ்பிரிட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவனோட எனர்ஜி வந்து ஃபுல்லாவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. அவனும் வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவன் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோட அக்கா உடம்புலயும் வந்து அந்த வௌவால் மாரி இருந்தது. அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து மறையுது. அக்கா கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அந்த அக்காவும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து நமக்கு வந்து அந்த ஜாங் ஃபேமிலியோட வீட்ல தான் வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட அந்த ஃபேமிலியோட வந்து எல்லா இடத்தையுமே வந்து தோற்கடிச்சிட்டான்ல. மொத்தமா வந்து தரமட்டமாக்கிட்டான். அதனால இங்க இருக்கிற இந்த வெல்த் எல்லாத்தையுமே வந்து எடுக்கறதுக்காக வந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவ பார்த்து அங்க இருக்கிறவங்க அலைன்ஸ சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்க. கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து இன்னொரு ஃபேமிலிய சேர்ந்த அந்த எட் வந்து அந்த ஷோஃபர் வந்து "உன்னடைய கொன்னுரு" அப்படின்னு அப்படின்னு சொல்லி மட்டும் ஓடி வரான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து வந்து முறைச்சிட்டு இருக்கான். எப்புட்றா நீங்க இருக்க லின்ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது, நம்ம ஹீரோ அவன் கழுத்த பிடிச்சு வந்து நசுக்கிட்டு இருக்கான். இவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டையும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து விட்டுடு என்ன விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உன்னை கொல்லாம இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணத்த வந்து என்கிட்ட வந்து சொல்லு. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து வந்து சொல்றான். ரீசனா நான் உனக்கு என்ன மாதிரியான ரீசன வந்து குடுக்குறது? அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறான். ஏதாவது ஒரு ரீசன் வந்து இவனுக்கு குடுத்தே தான் ஆகணுமே! இல்லைன்னா இவன் என்ன கொன்றுவானே அப்படின்னு சொல்லி. உன்கிட்ட இருக்கிற அந்த மார்க்சிஸ்ட் ஸ்பிரிட்ட வந்து எடுத்தது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படின்னு அவன் சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிற ஒரு எல்டர வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி வந்து அவன் வந்து ஒரே அட்டாக்ல வந்து கதைய வந்து முடிச்சுடுறாங்க. அவங்களும் வந்து நம்ம ஹீரோவையும் வந்து ஒரு மாரி குறுகுறுன்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலரா வரும். இந்த வீடியோ எப்படி இருந்தது? இந்த அனிமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.